மதிமுக பொறுப்பிலிருந்து துரை வைகோ தன்னை விலக்கிக் கொண்டிருக்கிறார். பல்வேறு காரணங்களை அவர் அதில் நீண்ட அறிக்கையாக குறிப்பிட்டிருக்கார் என்பதை பார்க்க முடிகிறது. மதிமுகவுடைய முதன்மை செயலாளராக பொறுப்பு வைத்திருந்த துரை வைகோ அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த 7 ஆண்டுகளாக தாம் மேற்கொண்ட முயற்சிகளை நிர்வாகிகள் தொடர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தாமரை தண்ணீர் போல இருந்தவன் நான் என்பதை அனைவரும் அறிவர் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னால் கட்சிக்கோ தனது தந்தைக்கோ முனை அளவு கூட ஒரு கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்திருக்கிறார். தன் மீது களங்கம் சுமத்துவதற்கு முயற்சி செய்யப்படுகிறது என்றும் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களையும் அவர் அறிக்கையாக குறிப்பிட்டிருக்கிறார். எந்தவித கட்சி தலைமை பொறுப்பிற்கும் ஆசைப்படாத தன்னை செயற்குழு கூட்டி கட்சி தலைமை பதவியை ஏற்க வேண்டும் என்று சொன்னதனாலேயே இந்த பொறுப்பை வகித்ததாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய இந்த பொறுப்பை நிர்வாகிகள் தொடர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். வெளிநாட்டில் இருந்த தன்னை தனது தந்தைக்காகவும் இயக்கத்திற்காகவும் மட்டுமே இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்வதற்காக மட்டுமே தலைமை பொறுப்பை ஏற்றதாகவும் வேறு எந்த நோக்கமும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மதிமுகவுடைய முதன்மை செயலாளர், அதாவது வைகோவுக்கு அடுத்த மிக முக்கிய பொறுப்பாக இந்த பொறுப்பு பார்க்கப்படுகிறது. வாரிசு அரசியல் என்பதை தூக்கி எறிந்துவிட்டு இதுபோன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தன் மீது சொல்வதாக சொல்லிவிட்டு திமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர் வைகோ என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில் கட்சி பொறுப்பு தனது மகனுக்கு வழங்கப்பட்டதற்கு கட்சிக்குள்ளேயே பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியிருந்ததையும் அனைவரும் பார்க்க முடிந்தது. ஆனால் இது செயற்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து முடிவெடுத்தது என்றும் சொல்லப்பட்டது நிலையில் கட்சியில் மனஸ்தாபங்கள் இருந்தது என்பதையும் பரவலாக வெளியே பேசப்பட்டது என்பதையும் பார்க்கின்றோம். மதிமுக பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகிக் கொண்டிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணன் அவர்கள் நம்முடைய இணைப்பில். சார் வணக்கம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. நீங்க இந்த கட்சி பொறுப்பிலிருந்து அவர் துரை வைகோ விலகினதை எப்படி பார்க்குறீங்க? அண்மையில கட்சிக்குள்ள அந்த ஒரு மாதிரி பூசல் சம்பவம், உட்கட்சியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது சார்ந்த இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக இந்த அரசியல் களத்தில் தந்தை மகன் மோதல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி இப்ப மதிமுகவுக்கு வந்திருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய திரு வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாரிசு அரசியலை எதிர்த்து தான் கட்சியை தொடங்கினாரு. காலப்போக்கில் அவரே தன் வாரிசை கட்சி பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டிய கால சூழல் உருவானது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கட்சி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்தடுத்த வாரிசுகள் தலைமை பொறுப்பேற்றால்தான் அது சரியாக இருக்கும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்து விட்டது. மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்களுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்ததற்கு பிறகு அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. கட்சி பாணியில தான் பாட்டாளி மக்கள் கட்சியும் தனக்கு பின் தன் மகன் என்று கொண்டு வந்தார். அதே நிலைப்பாட்டையும் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களும் எடுத்திருந்தார். அதுவரையிலும் ஒரு வர்த்தக ரீதியாகவே இருந்து அரசியலில் நேரடி தலையீடு இல்லாமல் இருந்த திரு துரை வைகோ அவர்களை கொண்டு வந்து கட்சியின் பொறுப்புக்கு கொண்டு வந்தாரு. அப்போது முதலே உரசல்கள் இருந்தது. ஒன்று சில மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிலிருந்து வெளியேறினார்கள். ஆனால் திரு வைகோ அவர்கள் தன் மகனை முதன்மைப்படுத்துவதில் பிரதானப்படுத்துவதில் அவர் இருந்தாரு. அது மூத்த தலைவர்களுடைய அந்த உரசல் என்பது தொடர்ந்து இருந்தது. அதுதான் நீங்க குறிப்பிட்டது மாதிரி கடந்த வாரம் மல்லை சத்யா அவர் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் இருக்கிறாரு. கட்சி தொடங்கிய தொடக்க காலம் முதலே திரு வைகோ அவர்களுடைய வழக்கரமாகவே இருந்தார் சொல்லலாம். பல்வேறு பகுதிகளில் மாநிலம் முழுவதும் வைகோ அவர்கள் நடைப்பயணம் போனாலும் சரி, அவர் கூட்டம் நடத்தினாலும் சரி, அங்க மல்லை சத்யா இருப்பாரு. தலைநகர் சென்னையிலும் அவருடைய பங்களிப்பு என்பது பெரிய அளவுல இருக்கும். எனவே அவரை இழப்பதற்கு ஒருபோதும் வைகோ சம்மதிக்க மாட்டார். ஆனால் வைகோவுக்கும் திரு மல்லை சத்யாவிற்கும் துரை வைகோவுக்கும் இடையேயான ஒரு பனிப்போர் எடுத்து கடந்த பல மாதங்களாகவே இருந்ததாக சொல்லப்பட்டது. கடந்த அந்த நிர்வாக குழு கூட்டத்தின் போது பாதியிலேயே வெளியேறினார். சமாதான பேச்சுவார்த்தையை வைகோ தொடங்குவதற்கு தான் 20ஆம் தேதி ஒரு கூட்டத்தையும் அறிவித்திருக்கார், நிர்வாக குழு கூட்டத்தையும். இந்த நிலையில் துரை வைகோ அவர்கள் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து வெளியேறிவிட்டார் என்பது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை தான் தரும் நம்புகிறேன். ஏனென்றால் முழுக்க முழுக்க
ஜனநாயக ரீதியில் இந்த அரசியல் கட்சியை நான் கொண்டு செல்வேன் என்று தொடக்க காலத்தில் சொன்ன வைகோ அதை கடந்து தன்னுடைய மகனை அரசியல் களத்திற்கு கொண்டு வந்தது என்பது உள்ளூர ஒரு பனிப்போர் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அது இப்போது வெடிக்க தொடங்கிவிட்டது. இதை பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட தந்தை மகன் விரிசலை எப்படி மூத்த நிர்வாகிகளும் கட்சியின் குடும்பத்தினரும் பேசி சமாதானப்படுத்தினார்களோ அதே அடிப்படையில கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் வைகோ உள்ளிட்ட அவர்களுடைய உறவினர்களும் கூட இதுல தலையிட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். 20ஆம் தேதிக்குள்ள ஒரு முடிவு வரும் என்றுதான் நான் நம்புகிறேன் சகோதரா. துரைக்கண்ணன் சார், இப்போ இதில் இப்போ இந்த ஈரோடு கணேசமூர்த்தியாக இருக்கட்டும், இல்லை திருப்பூர் சார்ந்து இருக்க திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளாகட்டும், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கடிதமே எழுதி கொடுத்த மாவட்ட செயலாளர் பொறுப்புலேருந்து நாங்கள் விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தாங்க. திரு துரை வைகோ அவர்கள் கட்சியினுடைய பொறுப்புக்கு கொண்டு வந்திருந்தப்போ, இப்போ இந்த சூழலுக்கு அப்புறம் இப்போ மல்லை சத்யா மட்டும்தான் அந்த அடுத்த செகண்ட் லீடராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவராக இப்போ அறியப்படக்கூடிய தலைவராக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த கடந்த தொழிலாளர் முன்னணி இந்த கூட்டத்தில் நடந்தப்போ கூட அதை எதிர்த்து தான் வந்ததாகவும் சொல்லப்படுது. அவரை நீக்கணுங்கிறது மட்டும்தான் ஒரு விஷயமா இருக்கா துரை வைகோவுக்கு, இல்லை வேற சார்ந்த அழுத்தம் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கா? ஏன்னா அவர் எம்பி போஸ்ட்ல என்னப்போ அவருக்கா வேலை செய்யலைன்னு சொல்லி அவரே பேசியிருந்ததெல்லாம் பார்க்குறோம். கூட்டணி கட்சிகள் நெருக்கடி எதுவும் இருப்பதா நீங்க பாக்குறீங்களா? இல்ல, இந்த மதிமுகவை பொறுத்தளவுல கூட்டணி கட்சியினுடைய அழுத்தத்துக்கு அவங்க ஒருபோதும் பணிய மாட்டார்கள். பொதுவாகவே அடுத்த தலைமை என்று வருகிற பொழுது தனக்கு வேண்டியவர்கள், தன்னுடைய ஆதரவாளர்கள், தன்னை நம்பி வந்தவர்கள், தனக்கான ஒரு மாநில மாவட்ட நிர்வாகிகளை தனக்கான ஒரு வட்டத்தை உருவாக்கி கொள்ளதான் தலைமை பொறுப்புக்கு வருபவர்கள் விரும்புவார்கள். அந்த அடிப்படையில பொதுச்செயலாளர் வைகோ அவர்களோடு பயணித்த பல மூத்த தலைவர்கள் ஒரு இணக்கமான சூழலில் முதன்மை செயலாளரிடம் இல்லை என்பதால் தான் இதுல நீங்க குறிப்பிட்டது மாதிரி மிக முக்கிய இடத்தை மல்லை சத்யா வகிக்கிறார். இப்ப அவரை பிரதானமாக அவர் வெளியேற்றுகிற பொழுது மற்றவர்களும் தானாகவே ஒதுங்கிக் கொள்வார்கள். எதுக்கு வீண் வம்பு, நாம இவரோட ஏன் மோதணும் அப்படிங்கிற மாதிரி துரை வைகோவோட மனம் ஒப்பவில்லை என்றாலும் உடன்பட்டு போவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது முழுக்க முழுக்க அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை என்றாலும் இது வெளிப்படையாக தன்னுடைய முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து வெளியேறதுக்கு பிறகு இது பொதுவெளிகளில் ஒரு விமர்சன கருத்தாக தான் முன்வைக்கும். இதை எப்படி சமாதானப்படுத்த போகிறார்கள் என்பது நமக்கு 2 நாள்ல தெரிய வந்துடும் சகோதரா. சார், இப்போ நீங்க இன்னொரு முக்கியமான சொன்னீங்க, பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் இதே போன்ற தந்தை மகன் இந்த விரிசல் இருக்கிறது, அந்த உறவு முறையில பிரச்சனைகள் வெளிப்படையாக தெரிகிறது. இதுவும் அதே மாதிரி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இப்போ இது போன்ற வாரிசு அரசியல் கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நம்ம அகிலேஷ் யாதவ் அதிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதே போல இங்க ராப்ரி தேவி, லாலு பிரசாத் யாதவ் இவங்க இந்த தொடர்ச்சியாகவே இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருப்பதை நீங்க பாக்குறீங்களா? இப்ப நீங்க நீண்ட காலமா இந்த அரசியலை பார்த்துட்டே வர்றீங்க. தொடர்ச்சியாக சவுத்து நார்த் 2 பக்கமே இந்த பிரச்சனை இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகள் கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்து இரவு பகல் மாறாமல் உழைத்து ஒரு 60-70 வயது கடந்த போது தங்களுடைய வாரிசை அரசியலுக்கு கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வருகிற பொழுது அந்த வாரிசுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக தன் தந்தை தலைமை பொறுப்பிலே இருப்பவர் விலகிக் கொள்ள வேண்டும், கட்சியினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும், நம்முடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று கருதுகிறார்கள். அந்த மூத்த முன்னோடிகள் தந்தையாக இருந்தாலும் கூட அதிகாரத்திலே அவர்கள் அதிகாரம் செலுத்தக்கூடாது, அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் தொடர்ந்து தந்துவிடக்கூடாது என்ற கருத்தாக்கம் இருந்ததனாலதான் பாமகவிலே அந்த நிலைப்பாடு வந்தது. இன்று மதிமுகவிலே அந்த நிலைப்பாடு வந்திருக்கிறது. வைகோ இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தெடுத்து அதை தன் மகனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது முறைப்படியாக அவருக்கான ஆதரவு நிலையிலே இருக்கிறவர்களையும் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் செயல்படுகிறார். ஆனால் அவருக்கு மிக நெருக்கமாக நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி நிழலாக இருந்து இந்த கட்சிக்காக பாடுபட்ட மல்லை சத்யா என்பவர் ஒரு முக்கியமானவர். கட்சியினுடைய அவரும் துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார், வைகோவுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவர். அவர் தனக்கு உடன்படவில்லை என்கிற காரணத்தால் வெளியேற்றணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாரு. இந்த போக்கு என்பது பக்குவமற்ற போக்காதான் வாரிசுகளிடம் இருக்கிறது என்பதை நம்மை உணர முடிகிறது. மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி கிட்டத்தட்ட 45-50 ஆண்டுகளாக கட்சியிலே தொடர்ந்து பயணித்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தன்னுடைய இறுதி காலத்துல தான் செயல் தலைவராக கொண்டு வர்றாரு, துணை முதல்வராக ஆக்குறாரு.
அவர் இருக்கிற வரையிலும் பெரிய அளவுல அவர் வரல. அதற்கான ஒரு பக்குவத்தை, அரசியல் புரிதலை திரு ஸ்டாலினுக்கு கருணாநிதி உருவாக்கி வைத்திருந்தார். ஆனால் பாமகவில், மதிமுகவில் அந்த புரிதலை சரியான வகையில் உணர்த்தவில்லையோ தந்தைமார்கள் என்று நான் கருதுகிறேன். நன்றி நன்றி துரைக்கண்ணன் சார், நீண்ட உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி.